Alhamdulillahi Rabbil Alameen. As-salatu was-salamu ala sayyidil mursaleen wa ala alihi wa ashabihi ajma'in. Amma ba'd. والذين آتيناهم الكتاب يفرحون بما أنزل إليك ومن الأحزاب من ينكر بعضه قل إنما أمرت أن أعبد الله ولا أشرك به إليه أدعو وإليه مآب وكذلك أنزلناه حكما عربيا ولئن اتبعت أهواءهم بعدما جاءك من العلم ما لك من الله من ولي ولا واق. சூரா ராதுடைய 36வது ஆயத்துக்கள் 36-37வது ஆயத்துக்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யாருக்கு நாங்கள் வேதக்காரர்களை கொடுத்திருக்கிறோமோ, வேதத்தை கொடுத்திருக்கிறோமோ, அவர்கள் அந்த வேதத்துடைய விஷயங்களின் பிரகாரம் அவர்கள் அமல் செய்கின்றார்கள். அப்படியான மக்கள் யஃப்ரஹூன பிமா உன்ஸில இலைக்க, உங்களுக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை கொண்டு அவர்கள் சந்தோஷம் அடைகின்றார்கள். என்ன காரணம் என்றால், அல்லாஹு தஆலா ஏற்கனவே அவர்களுடைய வேதங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மையானவர்கள் என்றும் அவர்களுடைய பற்றி நன்மாராயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த குர்ஆன் கொடுக்கப்பட்டுடனே அவங்களுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட விஷயம் உண்மைப்பிக்கப்படுவதன் காரணமாக அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிற இன்னொரு இடத்துல, குல் ஆமினு பிஹி அவ் லா துமினு, நீங்கள் அவரை கொண்டு ஈமான் கொண்டோ இல்லையோ, ஆனால் அல்லாஹுடைய வாக்குறுதி நிறைவேறியே தீரும். கடைசி அல்லாஹ் சொல்கிறான், இன்கான வாது ரப்பினா ல மஃஊலா, என்னுடைய ரப்புடைய வாக்குறுதி இருக்கிறதே நிறைவேறியே தீரும். அல்லாஹு தஆலா ஏனைய வேதங்கள்ற முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புவதை பற்றி எல்லாம் சொல்லியிருக்கின்றான். அது ஹக்கான விஷயம், உண்மையான விஷயம், அது நடந்தே தீரும். இதொரு கூட்டம் அதை நம்புகின்றார்கள், அந்த வேதக்காரர்கள். ஆனால் அதே நேரத்தில் வமினல் அஹ்ஸாபி மை யுன்கிரு பஅதா, சில கூட்டத்தினர், அந்த யஹூதி நஸ்ரானிகளை சேர்ந்த அந்த கூட்டத்தாரை சேர்ந்த சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கப்பட்ட அந்த குர்ஆனுடைய சில பகுதிகளை அவர்கள் மறுக்கின்றார்கள், அந்த ஹக்கான விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்றார்கள். குல் இன்னமா உமிர்து அன் அஅ்புத அல்லாஹ் வலா உஷ்ரிக பிஹ், நபியே நீங்கள் சொல்லுங்க, நான் அல்லாஹை வணங்கும்படி ஏவப்பட்டிருக்கின்றேன், அவனுக்கு யாரும் இணை வைக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி, அவனுக்கு இணை துணை யாரும் இல்லை, அவனுக்கு இணையாக யாரும் கற்பிக்க கூடாது என்பதை அல்லாஹ் எனக்கு ஏவியிருக்கின்றான். ஏனைய நபிமார்களும் இதன் பக்கம்தான் அனுப்பப்பட்டார்கள், இவ்வாறு தான் தவத் கொடுக்கும்படி ஏவப்பட்டார்கள். இலைஹி அதுஉ, எனவே அனைத்து மக்களையும் அல்லாஹுவின் பக்கம் நான் அழைக்கின்றேன், அதன் பக்கம் அழைக்கின்றேன். வயிலேஹி மஆப், அவனின் பக்கம்தான் நான் மீண்டு செல்ல போகிறேன். எனவே நான் மட்டுமல்ல, நீங்களும் அந்த அல்லாஹ் பக்கம் தான் மீளப் போகின்றீர்கள், அவனின் பக்கம் அழைக்கின்றேன், அந்த அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளுங்கள். வகதாலிக அன்ஸல்னாஹு ஹுக்மன் அரபிய்யா, இவ்வாறு தான் நபியே உங்களுக்கு முன்னால் நாங்கள் நபிமார்களை அனுப்பினது போன்று, அவர்கள் மீது நாங்கள் வேதங்களை வானத்தில் இறக்கினது போன்றுதான் உங்கள் மீதும் உறுதியான அரபி பாஷையில் உறுதியான தீர்ப்பு வழங்கக்கூடிய இந்த குர்ஆனை நாங்கள் இறக்கியிருக்கின்றோம். ஏனைய நபிமார்களை விட சிறந்த பகிரங்கமான தெளிவான எந்த மாற்றமும் செய்ய முடியாத வேதத்தை நாங்கள் உங்களுக்கு இறக்கியிருக்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனில் இன்னொரு இடத்துல சொல்கின்றான், லா யஅதீஹில் பாத்திலு மின் பைனி யதைஹி வலா மின் ஹல்ஃபிஹி தன்ஸீலு மின் ஹக்கீமின் ஹமீத். அந்த குர்ஆன் இருக்கிறதே, அதுக்கு முன்னுக்கோ பின்னுக்கோ ஒரு நாளும் எந்த குறையோ இந்த சிக்கலோ பிரச்சனைகளோ பாத்திலான விஷயங்களோ இதில் வர முடியாது. அது ஞானவான புகழுக்குரிய அல்லாஹுடைய புறத்திலிருந்து இறக்கப்பட்டதாகும். வலைனி தபத்தாக ஆகும். எனவே நபியே, இவ்வளோ உன்னதமான உயர்ந்த குர்ஆன் உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பின்னாலேயும் பாதமா ஜாஅக மினல் இல்ம், இவ்வளோ தெளிவான உறுதியான இல்ம் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகும் நீங்கள் இந்த யஹூதி நஸ்ரானிகளுடைய கருத்துக்கு நீங்கள் தோதுவாக போனால், அவர்களை பின்பற்றுவீர்கள் என்றால், மா லக மினல்லாஹி மின் வலியும் வலா வாக், உங்களுக்கு உதவியாளர்களோ உங்களை பாதுகாக்கக்கூடியவர்களோ யாருமே கிடையாது. இது அல்லாஹு தஆலா நபியை பார்த்து சொன்னாலும் இல்முடையவர்களை அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கின்றான். இல்முள்ள மக்களுக்கு அல்லாஹு தஆலா தெளிவான அறிவை கொடுத்ததுக்கு பிறகும் அவர்கள் நேரான பாதை விட்டுட்டு வழிகட்டவர்களுடைய பாதைகளை பின்பற்றுவார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி
உயர்ந்த புகழுக்குரிய தெளிவான ஆதாரங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டதுக்கு பிறகு அவர்கள் தவறான வழிகட்ட மக்களை பின்பற்றுவார்கள் என்றால் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களும் அவர்களுக்கு பாதுகாப்பாக யாரும் வரமாட்டார்கள். இதை அல்லாஹ் ஒரு எச்சரிக்கையாக சொல்லுகின்றான். அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், வலக்கத் அர்சல்னா ருசுல மின் கப்லிக் வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذُرِّيَّةً وما كان لرسول أن يأتي بآية إلا بإذن الله لكل أجل كتاب. நபியே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, உங்களை நாங்கள் மனித வர்க்கத்திலிருந்து ரசூலாக அனுப்பினதை போன்றுதான் உங்களுக்கு முன்னாடி உள்ள ரசூல்மார்களை நாம் மனிதர்களாகத்தான் அனுப்பியிருக்கின்றோம். அவர்களும் சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள். இதே மாதிரி பஜார்களில் நடக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அவங்க மனைமார்கள்ட்ட வருவாங்க, அவர்களுக்கான குழந்தைகளும் பெற்றுக்கொள்வாங்க, குழந்தைகளும் கிடைச்சிருக்குது. இதே மாதிரி அவர்களுக்கு பிள்ளைகள் மனை மக்களை நாங்கள் ஆக்கியிருந்தோம். வஜஅல்னா லஹும் அஸ்வாஜன் வ ذُرِّيَّةً அவர்களுக்கு மனைமார்களையும் பிள்ளை குட்டிகளையும் சந்ததியும் நாங்கள் ஆக்கியிருந்தோம். அப்போ உங்களையும் அவ்வாறு தான் நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். நபியே, நீங்கள் சொல்லுங்க. இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்கிறான், குல் இன்னமான பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நானும் உங்களை போன்ற ஒரு மனிதர் தான், எனக்கு வஹி இறக்கப்படுது. இதுதான் ஒரு விசேஷத்தன்மை. அப்போ நபிமார்களோட தலைவர், நபிமார்களுடைய முத்திரையாக வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கூட மனிதர் தான், அவங்களுக்கு வஹி இறக்கப்பட்டு கொண்டிருந்தது. புகாரி முஸ்லிமுடைய ரிவாயத்தில் வருது, அம்மா அன ஃபஅஸூமு வ உஃப்திர், நான் அப்போ 3 பேர் வந்தாங்க. ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா இடத்துல வந்து ரசூலுல்லாஹ்வுடைய இபாதத்துகளை பற்றி கேட்டாங்க. இப்போ ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, இப்படி எல்லாம் அவங்க செய்வாங்கண்டு. அதை கேட்டுட்டு அவங்க 3 பேரும் சொன்னாங்க, அவங்க நபி முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்டவங்க, அவங்க அவ்வாறு வணக்கம் செய்வதில் பிரச்சனை இல்லை. நாங்கள் அப்படி அல்ல, நாங்கள் பாவிகள், நாங்கள் அதிகமாக வணங்கணும் என்று சொல்லிட்டு ஒருத்தர் சொன்னார், நான் பகலெல்லாம் நோன்பு பிடிப்பேன், சாப்பிடவே மாட்டேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் இரவெல்லாம் நின்று வணங்குவேன், தூங்கவே மாட்டேன். இன்னொருத்தர் சொன்னார், நான் மனைமார்களோடு ஒன்று சேர மாட்டேன், ஒதுங்கி வாழ்வேன், இபாதத்தில் ஈடுபடுவேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுடைய செய்தியை சொன்னாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொன்னதை கேட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவங்க 3 பேரையும் கூப்பிட்டு, இல்லை அப்படி அல்ல, அம்மா நான் நபிமார்களுடைய தலைவன், நான் கூட ஃபஅஸூமு வ உஃப்திர், நோம்பும் பிடிப்பேன், ஒரு நாளைக்கு நோன்பை விடுவேன், வ அகூமு வ அனாம், இரவுல விழித்தும் வணங்குவேன், அதே நேரத்தில் இரவுல ஓய்வெடுக்கவும் செய்வேன், தூங்கவும் செய்வேன், வ ஆக்குலு லஹம், இறைச்சியை சாப்பிடுவேன், வ தஸவ்வஜு நிசா, பெண்களை திருமணம் முடிப்பேன். அதனால ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, நீங்கள் இறைச்சி சாப்பிட மாட்டீங்க, மனைவியோட சேர மாட்டீங்க, நோன்பு பிடிச்சி கொண்டே இருப்பீங்க, பகலெல்லாம் சாப்பிட மாட்டேன், இரவெல்லாம் தூங்க மாட்டேன் எல்லாம் சொல்கிறீங்களே, இது என்னுடைய வழிமுறை அல்ல. ஃபமன் ரகிப அன் சுன்னத்தி ஃபலைஸ மின்னி, யார் என்னுடைய வழிமுறைக்கு மாறு செய்வாங்களோ, என்னுடைய சுன்னத்தை பின்பற்ற மாட்டாங்களோ, அவர்கள் என்னை சேர்ந்தவங்க அல்ல. அடுத்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வமா கான லிரசூலின் அன் யஅத்திய பிஆயத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், எந்த ஒரு ரசூலும் தன்னுடைய புறத்திலிருந்து ஒரு முஅ்ஜிஸாவை, அற்புதத்தை கொண்டு வர முடியாது, ஒரு அத்தாட்சியை கொண்டு வர முடியாது, அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தாலே தவிர. அல்லாஹ் நாடினாத்தான் அல்லாஹு தஆலா அவனுக்கு அந்த அத்தாட்சியை கொடுப்பான். அல்லாஹு தஆலா எதை நாடுகிறானோ அதை செய்யக்கூடியவன். லிக்குல்லி அஜலின் கிதாப், ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட நேரம் ஒன்று இருக்கிறது, அதன் பக்கம் அது நடந்தே தீரும். ஒவ்வொரு நிர்ணயிக்கப்பட்டதுக்கும் எழுதப்பட்டிருக்கின்றது. எழுதப்பட்ட பிறகு அதன் நேரம் முடிஞ்சு போகும். ஒன்றுடைய நேரம் முடியுதென்றால் அது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது. ஆனால் இதுக்கு வேறு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்குது. லிக்குல்லி அஜலின் கிதாப்னா லிக்குல்லி கிதாபின் அஜல், ஒவ்வொரு வேதத்துக்கும் ஒரு காலம் குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த காலத்தோடு அந்த வேதம் முடிஞ்சு போயிடும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இன்னொரு இடத்துல சொல்கிறான், அலம் தஅலம் அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த், உங்களுக்கு தெரியுமா அல்லாஹ் தஆலா வானத்தில் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அறிந்திருக்கின்றான். இன்னதாலிக்க ஃபி கிதாப், இது அனைத்தும் அல்லாஹுடைய ஏட்டில் கிதாபில் எழுதப்பட்டிருக்கின்றது. இன்னதாலிக்க லல்லாஹி யஸீர், இது அனைத்தும் அல்லாஹ் மீது லேசானது. இதை அறிகிறது என்பது அல்லாஹ்க்கு எந்த சிரமமும் கிடையாது. ஆனால் அல்லாஹ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஆயத்துடைய தஃப்சீரில் லிக்குல்லி அஜலின் கிதாபுக்கு லிக்குல்லி கிதாபின் அஜல் என்ற அர்த்தத்தை கொடுக்குறாங்க. அப்படின்னா வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒவ்வொரு வேதங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் ஒன்று இருக்குது, அதோடு அது முடிஞ்சு போகும். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித்,
அல்லாஹு தாலா எதை நாடுகிறானோ முந்தைய வேதங்களிலிருந்து அதை அழிப்பான், மற்றதை அல்லாஹு தாலா தடைப்படுத்த செய்வான். அப்போ நிறைய விஷயங்கள் குர்ஆனின் மூலமாக மன்சூகாக்கப்பட்டிருக்கின்றது. குர்ஆன் வந்தவுடனே அனைத்து வேதங்களும் மன்சூகாக்கப்பட்டது, அது மாற்றப்பட்டு விட்டது. இப்போ குர்ஆன் மட்டும்தான் மார்க்கம். அவங்க இந்த ஆயத்துக்கு இந்த அர்த்தம் கொடுக்குறாங்க. அடுத்த ரெண்டாவது யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். இந்த அல்லாஹு தாலா நாடினதை அழிக்கின்றான், நாடினதை தரிப்படுத்துகின்றான் என்றதுல முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்கு. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு வருஷத்துடைய பட்ஜெட் அனைத்து விஷயங்களையும் அல்லாஹு தாலா அமைக்கின்றான். அதில் ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்டதான் ஒவ்வொரு வருஷத்துடைய ஆரம்பத்திலையும் அது திரும்ப மலக்குகளுக்கு ஒப்படைக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அல்லாஹு தாலா எதை நாடுகிறான் அதை அல்லாஹ் அழிக்கின்றான், எதை நாடுகிறானோ அதை அல்லாஹ் வைக்கின்றான். அப்போ அழிக்காமல் வைக்கக்கூடிய விஷயங்கள் தான் இல்ல ஷகா அவ சஆதா வல் ஹயாத் வல் மௌத். ஒரு மனிதன் சீதேவியா மூதேவியா ஹயாத் மௌத் இந்த விஷயம் மட்டும் ஒரு நாள் மாற்றப்பட மாட்டாது, மற்ற விஷயங்களில் மாற்றங்கள் செய்யப்படும். அப்போ ஹதீஸ்ல வந்திருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு ஷைஇன் லில் மௌத் வல் ஹயாத் வல் ஷகா வல் சஆதா. அனைத்து விஷயங்களும் அல்லாஹுடைய ஏற்பாடும்படி இருக்கு, அதில் அல்லாஹ் தஆலா மாற்றங்கள் உண்டாக்குவான். ஆனால் மௌத்தையும் ஹயாத்தையும் மூதவித்தனத்தையும் சீதவித்தனத்தையும் தவிர அது கது ஃபுரிக மின்ஹுமா, அது ஏற்கனவே முடிவெடுக்கப்பட்ட மாதிரி இருக்கு, அதில் எந்த மாற்றங்களும் வராது. மன்சூர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொன்னாங்க, முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இடத்துல நான் ஒரு தடவை சந்திச்ச நேரம் கேட்டேன், அரஐத துஆ அஹதினா, எங்கள் ஒருவர் துஆ செய்கிறாரு. எப்படி துஆ? அல்லாஹும்ம இன் கான இஸ்மி ஃபிஸ் ஸுஅதாஇ ஃபஸ்பித்ஹு ஃபீஹிம். யா அல்லாஹ், நான் சீதேவிகளுடைய நல்லடியார்களுடைய லிஸ்ட்ல என்னுடைய பேர் இருக்குன்னு சொன்னால் அதை அல்ல நீ அப்படியே தரிப்படுத்தி வை. வைன்கான ஃபில் அஷ்கியாஇ ஃபம்ஹு அன்ஹும், நான் மூதேவிகளுடைய லிஸ்ட்ல பாவிகளுடைய லிஸ்ட்ல என்னுடைய பேர் இருக்குன்னு சொன்னால் நீ என்னை அழிச்சிட்டு வஜ்அல்ஹு ஃபிஸ் ஸுஅதா, என்ற பேரை நல்லடியார்களுடைய லிஸ்ட்ல எழுதிடு, நல்லடியாருடைய கூட்டத்தில் எழுதிடு என்று துஆ செய்யலுமான்னு கேட்டேன். முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொன்னாங்க, ஹசனுன், இது நல்ல துஆன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு அல்லது ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் கூட காலத்துக்கு பிறகு நான் அவங்கள சந்தித்தேன். அப்போ அவங்க இந்த குர்ஆனுடைய ஆயத்தை ஓதினாங்க, இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தின் முபாரக்கத்தின் இன்னா குன்னா முன்ஸிரீன். நாங்கள் இவைகளை முபாரக்கான அந்த இரவில் நாங்கள் இறக்குகின்றோம். அந்த ஒரு வருஷத்துடைய பட்ஜெட் சம்பந்தமாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் இந்த முபாரக்கான இரவில் இதை இறக்குகின்றோம், இந்த குர்ஆனையும் இறக்குறோம், இதை மாதிரி அல்லாஹ்வுடைய தீர்ப்புகளை இறக்குகிறோம் என்ற ஆயத்தை ஓதி காட்டிட்டு சொன்னாங்க, அல்லாஹு தஆலா லைலத்துல் கத்ரில் ஒரு வருஷத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்கள், ரிஸ்க், இதே மாதிரி பாவங்கள், மரணங்கள், இது அனைத்தும் அல்லாஹு தஆலா நிர்ணயித்து மலக்குகளுக்கு ஒப்படைக்கின்றான். இதில் அல்லாஹு தஆலா சிலதை முற்படுத்துகிறான், சிலதை பிற்படுத்துகிறான். ஒரு வருஷத்தில் நடக்கக்கூடிய காரியங்களில் எப்படி எல்லாம் இருக்கு, அதில் கொஞ்சம் முன்ன பின்னாக ஆக்குறான். ஆனால் சீதவித்தனம் மூதவித்தனம் இருக்கே, அது ஃபஹுவ ஸாபித்துன் லா யுகையர், அது அப்படியே தடைப்பட்டு தான் இருக்கும், அதை மாற்ற முடியாது, மாறாது என்று அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் துஆ செய்கிறதுல பிரச்சனை இல்லை. அபு வாயில் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் அதிகமாக இந்த துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன் குன்த கதப்தனா அஷ்கியா ஃபம்ஹு, யா அல்லாஹ், நீ எங்களை பாவிகளுடைய லிஸ்ட்டில் எழுதியிருந்தால் மூதவிகளுடைய லிஸ்ட்டில் கூட்டத்தில் அதிலிருந்து எங்களை நீக்கிடு. வக்துப்னா ஸுஅதா, பாவிகளுடைய கூட்டத்தில் எங்களை பேரை எழுதிடியா அல்லாஹ். அதே மாதிரி நல்லவர்களுடைய கூட்டத்தில் எங்களை பேர் எழுது. நல்லவருடைய கூட்டத்தில் நீ எங்களை எழுதியிருந்தால் எங்களை நீ அதில் தரிப்படுத்துவாயாக, என்னுடைய பேர் அதில் வைப்பாயாக. ஏனென்றால் ஃபஇன்னக தம்ஹு மா தஷா வ துஸ்பித், நீ நாடினதை தடிப்பட செய்கிறாய், நாடினதை அழிச்சு விடுகிறாய். வ இந்தக உம்முல் கிதாப், உன்னிடத்துல தான் உம்முல் கிதாப் இருக்கின்றது. இதே மாதிரி உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவங்க காபத்துல்லாஹ் தவாஃப் செய்து கொண்டு அழுது கொண்டு இந்த துஆவை செஞ்சு கொண்டிருந்தாங்க. யா அல்லாஹ், நீ அல்லாஹும்ம இன் குன்த கதப்த அலைய ஷக்வதன் ஃபி அவ் ஸம்பன் ஃபம்ஹு, எனக்கு மூதவித்தனத்தையும் அல்லது பாவத்தையும் என்னை மீது எழுதியிருந்தா, நான் பாவம் செய்வேன், மூதவியாகுவேன் என்று எழுதியிருந்தா நீ அதை அழிச்சிடியா அல்லாஹ். ஃபஇன்னக தம்ஹு மா தஷா வ துஸ்பித் வ இந்தகுமுல் கிதாப்,
நீ நாடினதை அளிக்கின்றாய், நாடினதை நீ தரிப்படுத்துகின்றாய், உன்னிடத்துல தான் உம்முல் கிதாப் இருக்கின்றது. ஃபஜ்அல்ஹு ஸஆதத்தன் வ மக்ஃபிரா. அப்போ அதை அழிச்சிட்டதுக்கு பதிலாக சீதவித்தனத்தையும் வெற்றியையும் பாவ மன்னிப்பையும் எனக்கு எழுதிவிடு என்று அவங்க துவா செய்தாங்க. ஹஸரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. சரி, இந்த விஷயங்களை பார்க்கும் பொழுதோ கலா கதிர் இருக்குதே, அது மாற்றப்படுமா இல்லையா என்ற விஷயத்தில் தெளிவில்லாமல் இருக்குது. அப்போ சுருக்கம் என்னென்னு சொன்னால், அல்லாஹு தாலா கலா கதிரில் தன் நாடினதை அல்லாஹு தாலா மன்சூஹாக்கிறான், மாற்றுகின்றான். நாடினதை அப்படியே தரிப்படுத்துகிறான். அது அவனுடைய விருப்பம். என்னதுக்கு ஹதீஸுடைய ஆதாரம் இருக்குது. சௌபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னதாக, இன்ன ரஜுல் ல யுஹ்ரமு ரிஸ்க பிஸ்ஸம்பி யுஸிபுஹு. ஒரு மனிதன் அவன் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அவன் ரிஸ்கை இழக்கின்றான், ரிஸ்கை விட்டு தடுக்கப்படுகின்றான். வலா யருத்துல் கத்ர இல்ல துஆ. கலா கதிரை துவாவால் மாற்ற முடியும். கலா கதிரை எதுவுமே மாற்றாது, துவாவை தவிர. துவா மூலமாக அல்லாஹ் கலா கதிரை மாற்றி அமைப்பான். வலா யஸீது ஃபில் உம்ரி இல்லல் பிர். இதே மாதிரி ஆயுள்ற ஒரு மனிதனுடைய ஆயுள் அதிகரிக்கக்கூடியது நல்ல காரியங்கள், இதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறது, பெற்றோரை பராமரிக்கிறது, இதை தவிர வேறு எதுவும் அதிகரிக்காது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது முஸ்னத் அஹ்மத், நஸாயி, இப்னு மாஜா போன்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதே மாதிரி சஹீஹான ஹதீஸில் வந்திருக்குது. உறவுகளை சேர்ந்து வாழ்றதுக்குது, அதுவும் ஆயுள் அதிகரிக்க செய்யும். இதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் வந்திருக்குது, இன்ன துஆ வல் கதா லா யஅதலிஜானி பைன ஸமாய் வல் அர்த். துஆவும் கதாவும், துஆவும் கலா கதிரும் வானத்துக்கும் பூமிக்கு நடுவில் சண்டை பிடித்து கொண்டிருக்குது. அப்படின்னா துவா மிகைக்கும் பொழுது கதா கதிரை அதை தாண்டி துவா அவருக்கு பலாபலனை ஏற்படுத்தும். சில நேரத்தில் கதா கதிர் துவாவை மிகைச்சிடும். அல்லாஹு தஆலா யாருக்கு நாடுகிறானோ துவாவின் மூலமாக அவருடைய கலா கதிரை அல்லாஹ் மாற்றி அமைக்கின்றான். ரிஸ்கை கூட அல்லாஹு தஆலா குறைக்கிறான், சில நேரத்தில் அதிகரிக்கின்றான். இதே மாதிரி ஆயுளையும் சில நேரத்தில் அல்லாஹ் குறைக்கிறான், சில நேரத்தில் அதிகரிக்கிறான். இது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. ஒரு மனிதர் தன்னுடைய காலத்தில், தன்னுடைய ஆயுள் காலத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபடுறதில் ஈடுபடுகிறார். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஒரு மனிதர் தன்னுடைய ஆயுள் காலத்தில் அல்லாஹ்வுடைய தாஅத்தில் அல்லாஹ்வுக்கு வழிபடுவதில் ஈடுபடுகிறார். அதுக்கு பிறகு பாவத்தின் பக்கம் போகிறார் என்றால், அவரை வழிகேட்டில் அதே நிலைமையில் வழிகேட்டில் மௌத்தாகினார் என்றால், ஃபஹு அல்லது யம்ஹு, அதான் அவருடைய பாவி சீதவித்தனம் அளிக்கப்படுகிற என்பது அடையாளம். இதே மாதிரி ஒரு மனிதர் வல்லது யுஸ்பித் என்று சொன்னால், ஒரு மனிதர் பாவமான காரியத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாரு, அதுக்கு பிறகு அவருக்கு அல்லாஹ் நலவ தௌஃபீக் செய்கிறான், நல்ல அமல்களில் ஈடுபடுகிறாரு, நலவுல மௌத்தாகிறார் என்றால், இவர் அல்லாஹ்வுடைய தாஅத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் மௌத்தாகினால் இது வல்லது யுஸ்பித், அதான் அல்லாஹ் அவரை தரிப்படுத்துகிறான், சரியான இடத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கிறான். ஹதரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித். அதுக்கு இன்னொரு அர்த்தம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, அல்லாஹு தஆலா நாடினதை அல்லாஹ் மாற்றுகிறான், நாடினதை அப்படியே அல்லாஹ் வைக்கின்றான். வ இந்தஹுமுல் கிதாப். இது அனைத்துடைய மூல விஷயமும் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. இந்த நாசிக் மாற்றுறது, மாற்றப்படாதது அனைத்தும் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றது. முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, குறைஷிகள் காஃபிர்கள் சொன்னாங்க, வமா கான லி ரசூலின் யஅதி பி ஆயத்தின் இல்லா பி இذனில்லாஹ் என்ற ஆயத் இறங்கின நேரம், எந்த ஒரு ரசூலுக்கும் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் எந்த ரத்தாட்சியும் கொண்டு வர முடியாது என்று சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, முஹம்மதை பார்க்குறோம், இப்போ முஹம்மதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு எதுவுமே இல்லை, அவர் கையில், அவர் இப்போ ஃபாரிக் ஆயிட்டார், அவர் ஒதுக்கப்பட்டுட்டார், அவரால் எதுவுமே செய்ய முடியாது என்றுதான் இந்த ஆயத்தை சொல்லுது. அப்போ முஹம்மது ஒதுக்கப்பட்டுட்டார் என்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கினான், அவங்களுக்கு எச்சரிக்கை செய்து அவங்கள பயமுறுத்தாட்டி எல்லாம் இறக்கினான். நாங்கள் நாடினால் அவருக்கு புதிய விஷயங்களை நாங்கள் கொடுப்போம். ஒவ்வொரு ரமலான்லையும் ஒவ்வொரு வருஷமும் புது புது விஷயங்களை அவருக்கு உண்டாக்கக்கூடிய சக்தி நாங்கள் கொடுப்போம். அப்போ அவர் நாடினதை வைப்பார், நாடினதை அழிப்பார். கடைசிக்கு மக்களுடைய உணவுகளில் கூட குறைக வரும், முசீபத்துகள் கூட குறை வரலாம், அந்த மாதிரி எங்களை செய்ய முடியும். ஆனால் அப்படி செய்யறில்லை. மாறாக அல்லாஹ் தான்
அளிக்கின்றான், அல்லாஹுதான் தரிப்படுத்துகிறான். யம்ஹுல்லாஹு மா யஷா வ யுஸ்பித், அல்லாஹ் நாடினதை தரிப்படுத்துகிறான், நாடினதை அளிக்கின்றான். நபிக்கும் அந்த விஷயத்தை கொடுக்க முடியும், இருந்தாலும் அனைத்தும் இருந்த அல்லாஹ் அதை சீராக செஞ்சு கொண்டிருக்கின்றான். வ இந்தஹுமுல் கிதாப்னா இன்னொரு அர்த்தம் அதுக்கு அல் ஹலால் வல் ஹராம், ஹராமும் ஹலாலும் அதுவும் அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்கு, அவன் தான் அதுக்கு ஏற்றவாறு அமைச்சு கொண்டிருக்கின்றான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, உம்முல் கிதாப்னா திக்ர், இதனுடைய பிரஸ்தாபம், இதனுடைய அடிப்படை அது அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. அல்லாஹு தஆலா எங்களுக்கும் சீதேவித்தனத்தையும் வெற்றியும் எங்களுக்கு நசீபாக்குவானாக. இப்போ ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா மற்ற நேசர் துவா செஞ்ச மாதிரி பாவிகளுடைய லிஸ்ட்டில் எங்களுடைய பேர் இருக்கின்ற அதை இல்லாமல் ஆக்கி அல்லாஹு தஆலா நல்லடியார்களுடைய கூட்டத்தில் எங்களுடைய பேர்கள் எழுதி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹ்.